ஒரு கிராமத்தில் நல்ல குணம் படைத்த ஒரு மனிதர். அவர் அந்த ஊர்லேயே நல்ல பேர் எடுத்தவர் அவர். அவர் என்னென்னா, மக்களுக்கு அவர் ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனை. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் நல்லவங்க தான்ப்பா, நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நான் ஒத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யணும், செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களை நல்லவெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு அறையில் ஒரு கத்தி, அதாவது கொலை கருவி இருக்குது. ஒரு கத்தி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி ஒருத்தவங்க, ஒரு குழந்தை ஒன்று. நீங்கள் நல்லவங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள், நீங்கள் குணம் மாறாதவர் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும், அப்போ தான் நான் நீங்கள் நல்லவங்களாம் உங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒன்று, இந்த குழந்தைய கொலை செய்யுங்க, இல்லை இங்கே மது பாட்டில் சாராயம் இருக்குது, அதை நீங்கள் குடிங்க, இல்லை இந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் ஒரு தகாத முறையில் தகாத உறவுகள் நடந்துக்குங்க அப்படின்றாங்க. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன அப்படின்னு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, நாம் ஒரு குழந்தையை கொல்லக்கூடாது, ரெண்டாவது ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்துக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த மதுவை நம்ம குடிச்சிடலாம், இது நம்ம உடம்புக்கு மட்டும்தான் கெடுதல் பண்ணும், இது மற்றவங்களை எதுவும் எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னோடனே நினச்சி அவர் அந்த மதுவை எடுத்து குடிச்சிடுறாரு. குடித்த உடனே போதை தலைக்கு ஏறுது. தலைக்கு ஏறினோடனே அந்த பெண் மீது அவருக்கு ஆசை உண்டாகுது. அப்போது இந்த குழந்தை அழுகுது, அது இடையூறாக இருக்குது அவருடைய இச்சைக்கு. ஆகவே அந்த குழந்தையை கொன்னுடுறாரு. அந்த பெண்ணை அடைஞ்சிடுறாரு. அவருடைய ஆசைகளை, உள்ளார்ந்த ஆசைகள் ஏதாவது இருந்திருக்கும், அதை தீர்த்துட்டார். அப்போது இது போல் ஒரு தீய செயல்களுக்கு வழிவகை செய்வது மது என்ற உதாரணத்தை சொல்வதற்காக இந்த கதை உருவாக்கப்பட்டது. மது அனைத்து குற்றங்களுக்கும் காரணமாக, அடிப்படையாக, மூலாதாரமாக இருக்கிறது. மது இன்றைக்கி தான் தொடங்கப்பட்டதா, இல்லை மக்கள் குடிக்கிறாங்களா விரும்பி அப்படின்னா இல்லை. அந்த காலத்துலேருந்தே சோமபானம், சுறாபானம் சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்தே குடிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்து குடித்தாலும் கூட ஏதோ திருவிழாக்கள், மற்ற விழாக்கள் போன்ற காலங்களில் பருகுவாங்க. மற்ற காலங்கள்லாம் குடித்தாங்கன்னா குடிக்கிறவனை ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்க சமூகம். இவர் பகல்லே குடிச்சிட்டு தூங்குறான், போகிறான், வரான் சொல்லிட்டு எல்லாமே சமூகமே அவரை குடிக்கிறவர் எதிர்க்கும். அதுபோல் அந்த காலத்தில் ராஜாக்கள், பெரியவர்கள், பணம் படைத்தவர்கள், செல்வம் மிகுந்தவர்கள், இது போன்றவர்கள் மட்டுமே மது அருந்துவார்கள். மற்றபடி இருக்கிறவங்க யாரும் பெரும்பாலும் மது அருந்த மாட்டாங்க. மது அருந்துவது தீமையான செயல் என்று எல்லோரும் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன் நம்ம இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் பேசுகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நபர்கள் மது அருந்தி நம்ம பரிசோதனை நிலையத்துக்கு பிளட் டெஸ்ட்டு எடுத்து அவங்களுக்கு ஜாண்டிஸ் பாசிட்டிவ் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர் சொல்லியும் அந்த மதுவை அவங்க நிறுத்தாமல் இருந்து ரொம்ப ரொம்ப இளையவர்கள் அவர்கள் தனது இந்த சரீரத்தை விட்டிருக்கிறாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை, வயசு ரொம்ப என்ன ஒரு 24-25 இருக்கும். அவங்க பெற்றவங்க எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. மது உங்களுக்கு தீமை செய்யும், நீங்கள் குடித்தா கூட உங்களை சுற்றி இருக்கிறவங்கள காலத்துக்கும் ஒரு பெரும் துயரத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இன்றைக்கி சமூகம் என்ன சொல்லுது அப்படின்னா, மது குடிக்கிறவர்களை குடிக்காரன்னு சொல்லக்கூடாது, அவர்களை மது பிரியர்கள் என்று கூற வேண்டும்னு
நிறைய வலைதளங்களில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு குடிகாரன் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். அதனால் அவரை யாரும் குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் சொல்லணும். அப்போது வேறொருடைய மனைவியை மீது இச்சை வைக்கிறவரை மாற்றான் மனைவி பிரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா என்னன்னு தெரியல. வேறொரு பொருள் மற்றவங்க பொருள் மீது ஆசை வைப்பவர், மற்றவர் பொருளை வந்து கவருபவரை வந்து மாற்றான் பொருள் மீது விருப்பமுடையவர் அப்படின்னு சொல்லணும். அதாவது வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க, திருடன் சொல்ல திருடர்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, மரியாதை கொடு திருடனுக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாம் செய்கிற ஒரு தவறான ஒரு விஷயத்திற்கு அதற்கு வந்து நல்ல வார்த்தைகளை கொண்டு சாயம் பூசினாலும் அது ஒவ்வொரு மனித வாழ்விலும் அது துன்பத்தை தான் கொடுக்கும். ஆகவே இந்த மது பிரியர்கள் மதுவை நிறுத்துவது என்பது ஒரு கடினமான செயலாக இருந்தாலும் அதை குறைத்து பயன்படுத்தி தங்களையும் தங்கள் சார்ந்த மனைவி, மக்கள், குழந்தைகள் இவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆவல். பெரும்பாலும் நான் கூட ஒரு முறை ஒரு மது அருந்தவர் அவர் கூட போயிருந்தேன். வாங்கன்னு சும்மா வெளியே கூப்பிட்டு போனார். அவர் குடிச்சிட்டு வரும்போது சும்மா வெறுமனே ஒரு ஆட்டோ போயிருந்தது. அந்த ஆட்டோ மேலே ஏறி எட்டி ஒரு உதவ வச்சுட்டார். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னே. நான் அப்போ சின்ன பையனாக இருந்தேன். அப்போது வெறுமனே வழியில் போகிறவங்க கூட வலிந்து சண்டை வாங்குவதற்கு இந்த மது வந்து ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. வீட்டில் வந்தால் மருமக, குழந்தைங்க இவங்க கூட சண்டை போடுறது. அதனால் பொழுது வடிஞ்சு கேட்டிங்க அப்படின்னா, நானாக பேசுனேன், நானாக திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மதுவின் தாக்கத்தால் அந்த குடும்பம், குழந்தைகள், மனைவி மனதளவில் கிட்டத்தட்ட பைத்தியமாகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது. மது நீங்கள் தான் குடிக்கிறீங்க, உங்கள் உடல் தான் பாதிக்குது, பரவாயில்லனாலும் கூட உங்களை சுற்றி இருப்பவருடைய அந்த மனநிலையை நம்ம வந்து பார்க்கணும். திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், கல் உண்ணாமைன்னு சொல்லிட்டு 10 குறள் எழுதியிருக்கார். இதனால் உங்கள் பெயர், கௌரவம், பணம், செல்வாக்கு, குடும்பம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த மதுவால் நம்ம இழக்கிறோம். இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய வன்முறைகள், கொலைகள், வீணான சண்டைகள் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மதுவினால் வந்து நடக்குது. அரசு இந்த மதுவை விற்பனை செஞ்சாலும், அவங்க நாட்டுக்கு வீட்டுக்குன்னு சொன்னாலும், கேடுன்னு சொன்னாலும் கூட, ஆனால் அதில் தான் அவங்களுக்கு வருமானத்தின் அடிப்படையிலே அரசு இயந்திரத்தை செயல்படுத்துவதற்காக மது வந்து விற்பனை செய்கிறாங்க. அப்படி விற்பனை செய்யாமல் அந்த கடைகளை மூடணும் அப்படின்னா, மக்கள் மதுவை காய்ச்சி பெரும்பாலுமான அளவில் தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற பணியை அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். ஆகவே தான் அரசு வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஓரளவுக்கு உடம்புக்கு கெடுதல் செய்யாத அளவுக்கான மருந்துகள் இது மதுபானங்கள் சொல்லி விற்பனை செய்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் அது கேடு விளைவிக்கும். ஆகவே மதுவை தவிர்ப்போம், நல்ல மனிதராய் வாழ்வோம். நன்றி.